கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 45 முதல் 57 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே வந்து பாரும் என்கிற ஒரு வார்த்தை இருமுறை உபயோகிக்கப்பட்டுள்ளது. இந்த வந்து பாரும் என்ற வார்த்தைக்கு, இந்த சொல்லுக்கு என்ன முக்கியத்துவம்? திருமுழுக்கு யோவானும் அவருடைய 2 சீடர்களும் யோர்தானுக்கு அப்பால் உள்ள பெத்தானியாவிலே நிற்கின்றார். அப்பொழுது இயேசு அந்த வழியே போகின்றார். உடனே திருமுழுக்கு யோவான், இவரே செம்மறியாட்டு குட்டி என்று சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவானின் சீடர்களில் ஒருவரான அந்திரேயா, அவர்தான் சீமோன் பேதுருவின் சகோதரர். அந்திரேயா இயேசுவிடம் வந்து, நீர் யார், எங்கு தங்கியிருக்கிறீர் என்று கேட்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், வந்து பாரும். அந்த அந்திரேயா செல்லுகின்றார். இயேசு தங்கியிருந்த இடத்துல அவரோடு இருந்த பொழுது பெற்ற அனுபவத்தை கொண்டு இவர்தான் மெசியா என்று அறிந்து திரும்பி வந்து, நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து கலிலியா கடற்கரை வழியாக செல்லும் பொழுது பிலிப்புவை பார்த்து, என் பின்னே வாரும் என்று சொல்லுகின்றார். பிலிப்பு செல்லுகின்றார். ஆண்டவரோடு நடந்த அந்த அனுபவத்தை பார்த்து அவர் திரும்பி வந்து பிற சகோதரரிடம், திருச்சட்ட நூலும் மோசேயும் கூறிய அந்த இறை வாக்கினரை நாங்கள் கண்டோம், மெசியாவை கண்டோம், அவர்தான் நாசரேத்தூர் இயேசு என்று கூறுகிறார். உடனே நத்தானியேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து எதுவும் நல்ல காரியம் வந்து விடுமோ என்று. உடனே பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பாரு. அன்பானவர்களே, வந்து பாரும் என்று சொன்னாலே இந்த தியானங்களுக்கும் இரவு ஜபத்திற்கும் ஜப கூடுகைகளுக்கு நாம் வீடு சந்திக்கும் பொழுது மக்களிடம் சொல்லும் பொழுது நான் அடிக்கடி உபயோகிக்கின்ற வார்த்தை ஒரு முறை வந்து பாருங்கள். காரணம், இந்த அந்திரேயாவும் நத்தானியேலும் ஆண்டவர் சொன்ன வந்து பாரும் என்ற வார்த்தையை கேட்டு சென்ற பொழுது அவர்கள் அங்கே கண்ட அனுபவம் கிறிஸ்துதான் மெசியா என்ற அனுபவம். மெசியா என்றால் மீட்பர். அன்பானவர்களே, ஊழியர்களாக நாங்கள் உங்கள் வீடுகளில் வரும் பொழுது சொல்லும் பொழுது வந்து பாருங்கள் என்று சொன்னால், நீங்கள் இங்கு வந்து அற்புத யோர்தான் தியான இல்லத்திலே நடக்கின்ற இரவு ஜபமோ தியானமோ அங்கு இறைமகன் இயேசுவை மெசியாவாக, குணமளிப்பவராக, உங்களை ஆற்றுபவராக, தேற்றுபவராக, தந்தையாக, அன்னையாக, உங்கள் நண்பராக உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வலிமையான அந்த இடம்தான் அற்புத யோர்தான் தியான இல்லம். அங்கு நீங்கள் வந்து பாருங்கள் என்றால் வந்து நீங்கள் அந்த இறை அனுபவத்தை பெற்ற பிறகு நீங்க சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வந்து பிறரிடம் சொல்லுவீர்கள், நீங்களும் வந்து பாருங்கள் என்று. இது தெய்வீக வல்லமை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னபோது வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவரை பின்தொடர்ந்து சென்றார்களே, அதுபோல ஊழியர்களாய் எங்கள் வழியாக தந்தையாம் கடவுள் ஆவியானவரால் உங்கள் தூண்டப்பட்டு உங்களை வந்து பாருங்கள் என்று அழைக்கும் பொழுது நீங்கள் அதற்கு ஆம், இதோ வருகிறோம் என்று கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் இறை அனுபவத்தை நீங்கள் உணர முடியும், அனுபவிக்க முடியும், விடுதலையை பெற முடியும், பிறருக்கு சீடனாக சீடத்தியாக நீங்கள் மாற முடியும். எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். கிறிஸ்து அழைக்கின்ற அழைப்பும் அதுதான். தந்தையாம் கடவுள் அழைக்கின்ற அழைப்பும் அதுதான். எரேமியா 4:1 உங்களுக்கு மனம் திரும்ப மனதாயிருந்தால் என்னிடம் திரும்பி வாருங்கள். இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்பு அதுதான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் நான் உட்பட ஆண்டவரிடம் போய் சரணடைய வேண்டும். எனவே வந்து பாருங்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது இறைமகன் இயேசுவை எங்கள் மீட்பராக, நல்ல ஆசிரியராக, எங்களுக்காக எங்களை வழிநடத்தும் நல்ல மேய்ப்பனாக தந்து வாழ்வின் நீதிகளை கற்றுத்தருகிறீரே. இன்று இறைமகன் இயேசுவின் வாயிலிருந்து வந்த அதே வார்த்தை வந்து பாரும் என்று இருமுறை அழைத்த இறைமகன் இன்று எங்கள் வழியாக பல கோடி குரல்களாக ஊழியர்கள் வழியாக இருளில் இருக்கும் மக்களுக்கு
விடுதலை வேண்டி கண்ணீரோடு இருக்கின்ற மக்களுக்கு எங்கள் மூலம் கொடுக்கின்ற அழைப்பு, வந்து பாருங்கள். அன்பானவரே, என் தகப்பனே, உமது அழைப்பை ஊழியர்கள் மூலம் கேட்கின்ற மக்கள் அற்புத யோர்தான் தியான இல்லத்தில் வந்து கூடும் பொழுது நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர்தான் மெசியா என்று வெளிப்படுத்தும். அவர்கள் அதை கண்டுணர்ந்து, அப்பா, சமாரிய பெண் எவ்வாறு சமாரிய பட்டணம் முழுவதற்கும் சீடத்தியானாலோ அதே போல அற்புத யோர்தான் தியான இல்லத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே இன்று சீடர்களாக சீடத்திகளாக பணியாற்றி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலப்படுத்தும், கட்டி எழுப்ப ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று அப்பாவுமை நோக்கி கெஞ்சுகின்றோம். இந்த வந்து பாரும் என்ற செய்தி உலகின் கடைசி நாள் வரை மக்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பாக, ஊழியர்களை பயன்படுத்தி கொடுக்கின்ற வல்லமுள்ள தேவ அழைப்பாக இருக்க எங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் அழைக்கின்றார், வந்து பாருங்கள். வருகின்ற மாதம் 2ஆம் தேதி விடுதலையின் திருவிழிப்பு ஜெபம். அதைத் தொடர்ந்து 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை விடுதலையின் சாபங்களிலிருந்து விடுதலை தியானம். வந்து பாருங்கள், உங்கள் வாழ்வும் இனிதாகட்டும். ஆமென்.